பரமா, மா எப்படி இருக்க பரமா? எப் மா ஊர்ல இருந்து எதுக்குமா திடீர்னு வந்தீங்க? என் புள்ளைய தூக்கி ஜெயில வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு என்னால எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா நீங்க அதுக்காக இவ்வளவு தூரமா வருவீங்க? நீங்க ஊர்ல இருக்கீங்க, உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம் தான் நான் எந்த தகவலும் உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தேன். சரி விடு, மொத்தத்துல நீ நல்லபடியா வெளியில வந்துட்டல, அதுவே போதும். வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. என் மேல எந்த தப்பும் இல்லை. பொய் புகார் தான் கொடுத்துருக்காங்கன்னு இதோ இந்த புள்ள நிரூபிச்சிருச்சுமா. மா உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா, இந்த போட்டியில கூட ஜெயிச்சு உங்கள்ட்ட வந்து மன்னிப்புலாம் கிடைச்சே இளமதி, அந்த புள்ள தாம்மா இது. வா மா, இந்த புள்ள தாம்மா எனக்கு கஷ்டப்பட்டு பேசி வெளியெடுத்துச்சு. தேங்க்ஸ்மா இளமதி. பரவாயில்லம்மா. மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம், சொல்லு பரமா. இவங்க அப்பா பேரு குமரேசன். கொஞ்சம் பண பிரச்சனையால அந்த வட்டி சண்முகத்துக்கிட்ட பணம் வாங்கி, அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுமா. அதனால தான் இவங்க அப்பா என்கிட்ட உதவி கேட்டு வந்தாரு. அங்கேயே இருந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ அங்கதாம்மா தங்கியிருக்கேன்.